தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, சனிக்கிழமை மாதா ஜெபத்தில் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அம்மா என்றாலே மகிழ்ச்சி இல்லை, அம்மான் என்றாலே பேரானந்தம். அம்மா இறைவன் அல்ல, ஆனால் இறைவனுடைய அருளை அப்படி இந்த ஜெபமாலையிலே தாங்கி தருகிறார். எனவே ஜெபமாலை ஜெபிங்க பிள்ளைகளே, கத்தோலிக்க பிள்ளைகளே, ஆராதனை பார்க்கிற பிள்ளைகளே, கத்தோலிக்க மதத்தை சாராமல் கிறிஸ்துவ மேல் ஈர்ப்பு கொண்டு இந்த ஆராதனை பார்க்குற பிள்ளைகளை ஜெபமாலை ஜெபிங்க. அப்படி ஜெபிக்க தெரியலனா ஜெபிக்க தெரிந்தவர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். இது அதிகமான அபிஷேகத்தை பெற்று தருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அப்படி அம்மா நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். ஜெபமாலை ஜெபிப்பது என்பது மாதாவை விட்ட ஜெபிப்பது அல்ல. ஏன்னா மாதா கடவுள் கிடையாது, மாதாவுக்கு நம்ம வணக்கம் தான் செலுத்துகிறோம். ஆனால் மாதாவோடு ஜெபிக்கிறோம். அம்மா நம்மோடு வந்து ஜெபிக்கிறார்கள். அப்படி தாய்மரியாவோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது அவ்வளோ ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இறைவாதை தருகிற 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வார்த்தை. நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஜெபமாலை நம்ம ஜெபிக்காத பொழுதோ, நம்ம பூசைக்கு போகாத பொழுதோ, நம்ம தனி ஜெபத்தில் அமராத பொழுதோ, வழி தவறி ஆடு எப்படி இருக்குன்னு போய் யோசிச்சு பாருங்க. நான் கரெக்டாக தான் போகிறேன்னு நினச்சி தான் முதல்ல போவோம். வழி தவறி போகிறவங்களும் அப்படி தானே. நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம்னு நினச்சி தான் போயிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, மந்தை இருக்காது. வாழ்க்கை கூட அப்படி தானே. சரியாக வாழ்க்கை போகுதுன்னு நினச்சி தான் போகிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் போனால் தான் தெரியுது, ஐயோ இது பண்ணியிருக்கூடாது, இது பேசியிருக்கூடாது, எங்கிருந்து தப்பு வந்தது, ஐயோ தப்பு பண்ணிட்டானே. திரும்பி பார்க்கும்போது நம்ம நிறைய எழுந்திருப்போம். பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வார்த்தை, நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளை போல இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆடு பயந்துரும். ஏன் பயப்படும்னா, இதுக்கு முன்னாடி வழியில இருக்க பொழுது, அதாவது அது போக வேண்டிய பாதையில இருக்கிற பொழுது அந்த ஆட்டுக்கு பின்பாக ஆடு மேய்ப்பவன் இருந்தான். அவன் என்ன காப்பாற்றுவான் மிருகங்களிடமிருந்து, இயற்கையாக வருகிற பெரிய பெரிய பள்ளங்கள் முள்களில் இருந்து. ஏன் இந்த மனுஷங்க என்ன களவாடி போய் அந்த ஆட்டை வெட்டி சாப்பிடலாம், இந்த மனுஷங்க கிட்ட இருந்து மெய்ப்பன் காப்பாற்றுவோம். இப்ப நான் வழி தவறி போகும்போது நீ தனிமையிலே இருப்பாய். உன்னை யாரு வேணா எது வேணா பண்ணலாம், ஏன்னா நீ தனியா தானே இருக்கிற. யார் கிறிஸ்தவத்தில் வழி தவறி போனவர்கள், யாரெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, சும்மா பேருக்கு ஜெபமாலை போட்டு ஜெபமாலை ஜெபிக்காம இருப்பாங்க. சும்மா பேரில் அவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க, குடும்ப கார்டு இருக்கும், அந்த சந்த கார்டு வச்சுட்டு அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டா அதை புதைக்கிறதுக்காக தான் சில பேர் சந்த கார்டே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வழி தவறி போனவர்கள் பிரச்சனை வரும்போது திக்கு முக்கா ஆடுவார்கள். அவர்களை பரவம் போறவெல்லாம் அவர்களை சீண்டுவார்கள். அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவிலையும் தோற்று போவார்கள். பெரிய போல ஆட்கள் போல நினைத்து கொண்டு இருப்பார்கள், என் குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம், எங்க அப்பா அப்படி என்று பெருமை பேசுவதில் அது குறியா இருப்பார்கள். ஏன்னா அவங்ககிட்ட பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா இப்படி, என் குடும்பம் அப்படி என்றுதான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் அப்படி பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப தாழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா என் பின்னாடி என் தலைவன் இருக்கிறான், எனக்கு வேற எந்த அடையாளமும் தேவையில்லை, என்னுடைய அப்பாவின் அடையாளம் போதும், என் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் போதும். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, அதான் பேதுரு சொல்கிறார், நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும். நம்ம ஆன்மாக்களின் ஆயர் மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துட்டா வாழ்க்கை ரொம்ப தெளிவா இருக்குங்க. நீங்க யாரு கூட வேணா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள தெளிவு இல்லைன்னா நீங்க தோண்டு போயிடுவீங்க, நீங்க சோர்ந்து போயிடுவீங்க, உங்க முகத்துல பிரகாசமே இருக்காது. நீங்க அப்படியெல்லாம் அந்த உலகம் வென்று விடலாம் முடியாது. சப்போர்ட் இருக்கிறதால, பணம் இருக்கிறதால வென்று விடலாம் முடியாது. ஆனால் ஆன்மாக்களை அவன் பிடித்திருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு உத்தியோகம் பிறக்கும். அவன் முதல்ல அவனை நம்புவான், அவளை நம்புவாள். அந்த நம்பிக்கை தான் அடுத்தவருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த வைப்ரேஷன், எனக்குள்ள இருக்கிற வைப்ரேஷன், என் ஆன்மாவை நான் காத்துக்கொள்ளணும், நான் ஆண்டவர்கிட்ட இருக்கணும், நான் அவர்கிட்ட நெருக்கமா இருக்கணும். ஆக எனக்குள்ள இருக்கிற என்னுடைய அந்த வைப்ரேஷன் தான் என்னோடு இருப்பவர்களுக்கு என் மேல நம்பிக்கை வைக்கும். அந்த வைப்ரேஷன் தருபவர் கடவுள். என் ஆன்மாவை காத்துக்கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்பவர் கடவுள். அது தூய்மையானது. அவரை காக்கிற பொழுது என் வாழ்க்கை அப்படி பிரகாசமாக வல்லமையாக இறையாசிரியில் அது இருக்கும். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. ஆனால் உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருக்கிற இவரிடம் திரும்பி வருகிறீர்கள். இன்னைக்கு இந்த ஆராதனையில் அவர்கிட்ட திரும்பி வருகிறோம். என்னுடைய ஆயர், என்னை கண்காணிப்பவரும் இவர் தான். இந்த ஆராதனையில் அவர் திரும்பி வருகிறேன்.
இன்றைக்கு இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நான் அப்பாவிட்ட திரும்பி வரேன். நான் பூசைக்கு போகும்போது அப்பாவிட்ட திரும்பி வரேன். அவர் எனக்கு ஆன்மாவை புதுப்பிக்கிறா, எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கொடுக்கிறா, எனக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்கிறா, எனக்குள்ள தன்னம்பிக்கை கொடுக்கிறா. அதை இந்த உலகத்துல வாழ வைக்கும், அது இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நிற்கும். எனக்கு எதிராக என்ன நேர்ந்தாலும் மன துணிவோடு, நேர்மையோடு, நம்பிக்கையோடு நான் போராடுவேன் என்ற சிந்தனை தரும். ஆண்டவரை ஆராதிப்போம். அப்பா நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆத்துமாவை காத்து கொள்ளும்படியா அப்பா எங்கள் பாவங்களை மன்னிங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா எங்கள் தவறுகளை எல்லாம் அறிக்கையிட்டு மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா எங்களை வழி நடத்துங்க, அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கிருபையால் நாங்கள் வாழ காலை வேளையிலே முழுமையான இறைவனை துதித்து ஆராதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நற்செய்தி சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நற்செய்தி கடைசி பகுதி சுவாசிக்கிற யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 20லிருந்து 25 பைபிள் படிச்சுட்டு வாங்க. இந்த இறை வார்த்தை படிச்சுட்டு வாங்க. கடைசி வார்த்தை, இயேசு செய்தவை இன்னும் பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூட்களை இந்த உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். நற்செய்தியாளர் யோவான். இயேசு செய்தவை அவ்வளோ இருக்கான். நம்ம பைபிளில் பார்க்கறது மட்டும் இல்லை. அந்த 4 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 நற்செய்தி மட்டும் இல்லை, பல நற்செய்திகள் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சபை அங்கீகரித்தது 4 தான். பல நற்செய்திகள் எழுதப்பட்டது. அதை சொல்கிறேன் பாருங்க. இன்னும் பல நற்செய்திகள், நீங்கள் அறியாத நற்செய்திகள். வெறும் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தி தானே. புதிய ஏற்பாடு ஃபர்ஸ்ட் 4 புத்தகம் இருக்குல்ல, அது மட்டும் தானே பார்க்குறோம். நற்செய்தி சொல்கிறேன் பாருங்க. காஸ்பல் ஆஃப் தாமஸ், காஸ்பல்னா நற்செய்தி, தோமையாருடைய நற்செய்தி. காஸ்பல் ஆஃப் தாமஸ், காஸ்பல் ஆஃப் மேரி மேகதலின், காஸ்பல் ஆஃப் பீட்டர், காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ், காஸ்பல் ஆஃப் பிலிப், காஸ்பல் ஆஃப் பர்த்தலமேயு, காஸ்பல் அக்கார்டிங் டு ஹீப்ரூஸ், Gospel according to Egyptians, Gospel of the 12 Apostles, Secret Book of James, Infancy Gospel of James, Infancy Gospel of Thomas, Infancy Gospel of Matthew, the Arabic Gospel of Infancy, the story of Joseph, the carpenter, the transition of the Blessed Virgin Mary. இவ்வளவு நற்செய்தி இருக்கு. இதெல்லாம் இயேசு பற்றி எழுதப்பட்ட நற்செய்தி. ஆனால் திருச்சபை அங்கீகரித்தது 4 தான். அவர் செய்தவை இன்னும் பல உண்டுங்க. அவர் 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 சொன்னதெல்லாம் எழுதணும்னா அந்த வானம் முழுவதும் எழுதுகிற தாள் போலவும், இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பேனா போலவும், இங்க இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நீர்களும் பேனா மை போலவும். ஏன்னா அவ்வளோ ஆண்டவர் அளவிட முடியாதவர். அவர் செய்தவை அவ்வளோ இருக்கிறது. பைபிளில் இருக்கிறது மட்டுமல்ல. அதனால தான் கேத்தலிக் சர்ச்சில் வெளிப்பாடு என்பது வெறும் பைபிள் மட்டும் இல்லை, நற்கருணை, சீடர்களுடைய பரிந்துரை ஜெபங்கள், திருச்சபை பாப்பரசு மூலமாய் வருகிற ஆன்மீகம் சார்ந்தவை, திருவிவிலியம். மற்ற டினாமினேஷன் வெறும் பைபிள் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்பான். பைபிளில் இருக்கிறது தான். ஆண்டவர் பைபிளையும் தாண்டி இருக்கிறா. பைபிள் புனிதமானது, எல்லாமே அவர் எழுதியது தான். அதை தாண்டியும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவை பற்றி எழுதப்பட்ட நற்செய்திகள் பல. திருச்சபை அங்கீகரித்தது 4 தான். பிரியமானவர்களே, அப்போ அளவிட முடியாத கடவுள் உனக்காக தான் இருக்கிறார். வானம் முழுவதும் அவரை பற்றி எழுதுகிற தாள் போல வைத்தாலும், இங்க இருக்கிற மரங்கள் முழுவதும் அவரை பற்றி எழுதுவதற்கான பேனாவாக மாறினாலும், இங்க இருக்கிற நீர்கள் அனைத்துமே எழுதுவதற்கான மையாக மாறினாலும், அவ்வளோ பெரிய இறைவன் உனக்காகவே ஜெபிக்கிறார். உனக்காகவே அவர் இருக்கிறார். உனக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த விண்ணையும் படைத்தவர் உன்னுடையவர். அப்ப எவ்வளவு பாசிட்டிவா நீங்க இருக்கணும். ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? எவ்வளவு வைப்ரேட்டிவான ஒரு பர்சனா நீங்க இருக்கணும். எவ்வளவு பாசிட்டிவான ஒரு பர்சனா நீங்க இருக்கணும். எவ்வளவு நேர்முக சிந்தனையோடு அல்லவா நீங்க இருக்கணும். சின்ன சின்ன தோல்விகள், வாழ்வில் வந்த கஷ்டங்கள், எதிர்காலத்தில் வரப்போருமா என்ற பயங்களை ஏன் துவண்டு போயிருக்கிறா? தன்னம்பிக்கையோடு இரு. செபி. அப்பா நன்றி. அடவை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுக்காக இருப்பவர், எங்கள் வாழ்விற்கான ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்ற செய்திக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. அப்பா எங்களை தொடுங்க. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டையும், ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா அவங்க பார்த்து வைக்கிறேன். கமெண்ட்டில் அனுப்புகிற ஒவ்வொரு தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தொடுங்க அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. வல்லவரே உமது கிருபையால், ஆண்டவரே உங்கள் திருப்பெயரால், ஓ நற்கருணை ஆண்டவர் உங்கள் பெயரிலே வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கிருபையிலே என் பிள்ளைகளே அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல பைபிள் கமிஷன் செக்ரட்டரியாக பொறுப்பேற்றிருக்கிறேன். பைபிள் கமிஷனில் இருந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஆனது ஜூன் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. அதற்கான ஃபார்ம் ஆனது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கிறது. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை உங்கள் பங்கு சமையல் போய் கேட்டிங்கன்னா உங்கள் பங்கு சமையல் ஜூன் மாதத்துலேருந்து தருவார். எனவே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபாதர்கிட்ட சைன் வாங்கிட்டு எங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்கான டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.